ஹாய், வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மசாலா. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் இது நம்ம ட்ரையாகவும் பண்ணலாம், செமி கிரேவியாகவும் பண்ணலாம். அவங்கவுங்க பர்சனல் சாய்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10-12 கேஷ்யூ நட்ஸ். ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 3-4 நிமிஷம் சிம்மிலே நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. எப்போவுமே நம்ம இந்த வெங்காயத்தில் இந்த மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணும்போது வதக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ரா ஸ்மெல் போகாது. இப்போ 3 to 4 மினிட்ஸ் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பியும் ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 1/2 kg சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டு டேஸ்ட் செக் பண்ணதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடியே நிறைய போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க சிம்மில் மூடி போட்டு. இங்கே பாருங்கள், நம்ம அந்த 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனது மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, முன்னாடி காஞ்ச மிளகு, தனியா, கேஷ்யூ நட்ஸ், இஞ்சி பூண்டு, தக்காளி, ஜீரகம், அந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு கரம் மசாலா ஸ்மெல் பிடிக்கலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த சப்பாத்தி நானுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கூட திக்காக வேணும்னா மீடியமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.